ஒரு சவரன் தங்கம் விரைவில் 1,00,000 எட்டும் என தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் சாந்தகுமார் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த வாரத்தில் மட்டும் ராக்கெட் வேகத்தில் தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பாக இன்றைய விலை நிறுவனம் என்ன என்பது தொடர்பாக தங்க நகை விற்பனையாளர் சாந்தகுமார் அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. சார் வணக்கம் சார். இந்த தங்கத்தின் விலை நம்ம ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துகிட்டே இருக்குது. இதற்கு என்ன காரணம்? இன்றைக்கி ஒரு கிராம் பார்த்திங்கன்னா 10,005 ரூபாய், ஒரு சவரன் ஒன்று 80,040 ரூபாய் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. இது முன்னே இருந்த விலைக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அதாவது இந்த 2025 தொடக்கத்தில் ஜனவரி 1ஆம் தேதி ஒரு கிராம் 7,150 ரூபா இருந்துச்சு. அதிலிருந்து 40% உயர்ந்து இன்றைக்கி இந்த ரேட் வந்திருக்கு. இது நாங்கள் எதிர்பார்த்த ஒன்று தான். வியாபாரிகளாகிய நாங்களும் பொருளாதார வல்லுநர்களும் என்ன எதிர்பார்த்தோன்னா, ஒரு சவரன் 80,000 ரூபா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் பல்வேறு காரணங்கள், சூழ்நிலைகள் அதெல்லாம் வந்தனால கிடுகிடுன்னு ரேட்டு உயர ஆரம்பிச்சிது. குறிப்பாக இந்த கடந்த ஒரு வார காலமாக மட்டும் பார்த்திங்கன்னா கிடுகிடுன்னு ஏறுமுகத்தில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது என்னென்னா, மெயின் ட்ரம்ப்பு உடைய கொள்கை, வரி விதிப்பு கொள்கை, அதுதான். அது 50% இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு, இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% சொல்லி டாரிஃப் போட்டிருக்காரு. அதனையொட்டி இந்திய ரூபாயுடைய மதிப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்க டாலருடைய மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு 88 ரூபா 20 காசு அப்படின்ற அளவுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இதனால் அது மட்டும் இல்லாமல் சர்வதேச சந்தையிலையும் ட்ராய் அவுன்ஸ் அதனுடைய விலை உயர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே பல்வேறு காரணங்கள் இந்த மாதிரி விலை உயர்ந்ததுக்கு. இந்த வருடத்தில் மட்டுமே 40% இது வரைக்குமே, இன்னும் 4 மாதம் இருக்குது, அதுக்குள்ளேயே இந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கு. வரலாறு காணாத ஒரு உச்சம் அப்படின்றத சொல்லலாம். இப்போ வருங்காலங்கள் பண்டிகை காலங்களாக இருக்குது, விழாக்கள் நிறைந்த காலமாக இருக்கிறது. இப்போவே இவ்வளோ காலங்கள்லே இது மாதிரி விலையேற்றம் இருக்குது. இந்த வரக்கூடிய காலங்களில் தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இது இனி அடுத்தது பார்த்திங்கன்னா, உள்ளூர் சந்தையில் தங்கத்தினுடைய தேவைப்பாடுகள் நிறைய இருக்குது. அடுத்து தீபாவளி, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல், எப்போயுமே விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சுனால அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சு. அதுக்கெலாம் தங்கத்தின் தேவைப்பாடு, முகூர்த்த தினங்கள் எல்லாமே ஒட்டுக்கு அதுவும் வந்துடும். வரப்போ இதுக்கு நடுவில் இன்னும் மற்ற துறைகள் எதுவுமே ஸ்டடியாக இல்லாமல் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டு, பேங்கிங் செக்டர், ஃபினான்ஸ் செக்டர், ரியல் எஸ்டேட் எதுவுமே அதெல்லாம் வளரணும். அதெல்லாம் வளர்ந்து அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடியானால் தான் தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா திருப்பியும் தங்கத்தினுடைய விலை குறையறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகே, இது இப்போது வருங்காலங்களில் இப்போ 1,00,000 வரைக்கும் தொடக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதற்கான சாத்தியக்கூறு இந்த வருடமே உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? போகிற ஸ்பீடை பார்த்தா இந்த வருடத்துக்குள்ளேயே, கடைசி டிசம்பருக்குள்ளேயே அந்த 1,00,000 ரூபான்றது கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இதை தொடர்ந்து வேறு பல்வேறு விஷயங்கள் நடக்கலாம் இல்லையா, நடைபெறும் அந்த காரணிகள் எல்லாமே வந்துச்சு. மேலும் எக்கனாமிக், பொருளாதாரம் மற்ற இதெல்லாம் வீக் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு பக்கம் பார்வை திரும்பும். இப்படி வர்றப்போ தங்கம் இன்னும் ராக்கெட் வேகத்தில் தான் போகும். அப்படி போச்சுனாலும் ஒரு கிராம் 12,500 ரூபா, அதாவது ஒரு சவரன் 1,00,000 ரூபா அப்படின்றது பெரிய விஷயமாகவே படாது. ஏன்னா இருக்கிற சுச்சுவேஷன், இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய காலங்கள் பண்டிகை காலங்கள், விழாக்கள் நிறைந்த காலங்களாக இருப்பதால் இந்த ஆண்டுக்குள்ளாகவே சவரன் ஒரு கிராம் தங்கமோ அல்லது சவரனோ இந்த ஆண்டுக்குள்ளேயே 1,00,000 ரூபாயை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தங்க நகை விற்பனையாளர்கள் கணித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் செந்தில்குட்டி, தமிழ் ஜனம் செய்திகள்.